இருந்து கிளம்பிட்டோம். எங்க தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷலான ஊர் சீலியம்பட்டி செல்லியம்மன் கோயில். ஏன் நான் இது இவ்வளோ ஸ்பெஷல் சொல்றேன்னா, அந்த ஊருக்கும் அந்த கோயிலுக்கும் அவ்வளோ மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த ஊரை பொறுத்தளவு கல்யாணமாய் போற பெண்களும் சரி, கல்யாணமாய் வர பெண்களும் சரி, ஒட்டியானோன்னு ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் அந்த ஊர்ல எந்த பிள்ளைங்க பிறந்தாலும் சரி, சேன்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அண்ட் தென் அந்த கோயிலை பொறுத்தளவு நீ எந்த வேண்டுதலா வேணாலும் வச்சுக்கோ, அது கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா அந்த கோயிலை நீங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா சாமி பொம்மையே மொத்தமே 4 தான் இருக்கும். அவங்க வேண்டுதலுக்காக செஞ்சு வச்ச பொம்மை தான் அவ்வளோ இருக்கும். அது என்ன ஏதுன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் போலீஸ், மிலிட்ரி, டாக்டர், பெண் பொம்மை, ஆண் பொம்மை இப்படி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்டானா, அவங்க வச்ச வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதை ஒரு உருவ சிலையாக மாற்றி அங்கே வைப்பாங்க. அது கீழே வந்து அவங்க பேர், அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, எந்த டேட்டில் வைக்கிறாங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வச்ச பொம்மையாக அந்த கோயிலில் இருக்குது. அது நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊர் மக்களும் அதை அவ்வளோ நம்புகிறாங்க. ஸோ நாங்களும் போய் மன நிறைவாக சாமி கும்பிட்டு நானும் அம்மாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணோம். டாட்டா.